நாம பார்க்க போகிறது ஏரியா 51. இந்த ஏரியா 51 எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்குங்க. இப்படி ஒரு பகுதி அமெரிக்காவில் இருக்குங்கிறது அமெரிக்க அதிபருக்கு கூட தெரியாது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? அந்த அளவுக்கு ரகசியமாக வச்சிருந்தாங்க அமெரிக்கா. மேப்பில் கூட நீங்கள் அந்த இடத்த பார்க்க முடியாது. இப்படி ஒரு இடம் இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இராணுவ ரகசியங்கள் நிறைந்த இடம் தான் அந்த ஏரியா 51. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு ஏலியன்ஸ் நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் உலவி கொண்டு இருக்கு. அது உண்மையாங்கிறது ரெண்டாவது விஷயம். என்ன காரணம்னா, ஒரு விமானி வந்து 1945 அவர் போன விமானம் வந்து விபத்துக்குள்ளாயிருது. அதன் பிறகு அவர் மீண்டு வந்து அந்த விமானம் எங்க விழுந்ததுன்னு தேடி கண்டுபிடிக்கணும் இன்னொரு விமானத்துல போறாரு. அப்படி போகும்போது வானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 தட்டுகளை அவர் பார்க்கிறார். இந்த ஃபிளையிங் சாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பறக்கும் தட்டுகளை அவர் பார்க்கிறார். அப்போ அவர் அதை முதல்ல அவர் தான் பதிவு பண்றாரு. இந்த மாதிரி பறக்கும் தட்டை நான் கண்ணால பார்த்தேன். ஒருவேளை வேற்று கிரகத்தில் உள்ள மனிதர்கள் இந்த கிரகத்துக்கு வர்றதுக்கு ஏதோ ஒன்றுல பயணப்படுறாங்க அப்படிங்கிற செய்தியை அவர் சொல்றார். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பறக்கும் தட்டினுடைய பாகங்கள் ஒரு சில இடங்கள்ல கிடைக்குது. அது எந்த இடத்துல கிடைக்குதுன்னா இந்த ஏரியா 51 தான் கிடைக்குது. அப்ப இந்த இடத்துக்கும் ஏலியன்ஸ்க்கு ஏதோ தொடர்பு இருக்கு. 1500 கிலோமீட்டர் சதுர பரப்பளவு உள்ள ஒரு இடம் அது. அமெரிக்கா அவ்வளோ பாதுகாப்பா அதை வச்சிருக்கிறாங்க. அங்க வேலை செஞ்ச ஒரு சில விஞ்ஞானிகள் தங்களுடைய பணிக்காலத்துக்கு அப்புறம் அவங்களே ரொம்ப ரகசியமா தான் வச்சிருப்பாங்க. தனி விமானத்துல தான் அந்த இடத்துக்குள்ள வருவாங்க. அவங்க ஒரு சில நேரங்கள்ல சொல்லக்கூடிய சில விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதுல செக்டார் 4 நான் வேலை பார்த்தேன், என் கூட ஒரு ஏலியன் வேலை பார்த்தாரு அப்படின்லாம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பல ஹாலிவுட் படங்கள்ல இது ஒரு பேசு பொருளா மாறுது. இந்த இடத்துக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் முடிவு பண்ணி அந்த தடையை உடைச்சிட்டு உள்ள போறவங்க வந்து கொல்லப்படுறாங்க. அந்த ஒரு பெரிய சமூக இயக்கமாவே அது மாறிச்சு. சோசியல் மீடியால எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்மளா ஒன்னா டீமா போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்லாம் முடிவு பண்ணி போறப்ப எத்தனை பேர் வேணாலும் வாங்க, அதை பத்தி கவலை இல்லை, ஆனா வந்து யாருமே திரும்பி போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த நாடு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அப்படின்னா எவ்வளவு ரகசியமா அந்த இடத்த வச்சிருக்காங்க பாருங்க. ஏலியன்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து எவ்வளவோ டெக்னாலஜிலாம் டெவலப் ஆயிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இதை விட அதிநவீனமான டெக்னாலஜிகள்லாம் அந்த இடத்துல இன்னும் இருந்துட்டு இருக்குதான். உலகத்துல யாருமே சிந்திக்க முடியாத அளவுக்கான ஒரு தொழில்நுட்பங்கள்லாம் வளர்ச்சியெல்லாம் அங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இல்லைங்க, அது வந்து இராணுவத்துக்கான பேஸ். அதுல பல ரகசியமான உளவு பார்க்கக்கூடிய விமானங்கள், போர் பயிற்சியில் ஈடுபடக்கூடிய விமானங்கள் அப்படின்னு பல புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் அந்த இடத்துல தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால அந்த இடத்த யாருமே வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் ஏலியன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போர்வையை அதில் போத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சில பேர் வந்து சொல்றாங்க. அது ஒரு பாலைவனம். ஒரு பாலைவனத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியை இத்தனை ஆண்டு காலமா மறைச்சு வச்சிருந்தாங்க. அமெரிக்காவே இப்படி ஒரு இடம் இருக்குங்கிறத ஒத்துக்கவே இல்லை. அமெரிக்க அதிபருக்கே இப்படி ஒரு இடம் இருக்குங்கிறது தெரியாது. ஆனா அமெரிக்கால சமீபத்துல ஒரு சட்டம் வருது. யாருக்குமே தெரியாம ரொம்ப வருஷம் எந்த பொருளையும் நம்ம மறைச்சு வைக்க கூடாது, மக்களுக்கு அதை தெரியப்படுத்தணுங்கிற விதி அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த எப்சின் ஃபைல்ஸின் சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த ஃபைல்ஸு இந்த மாதிரி A51 அப்படிங்கிற இடம்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதன் பிறகுதான் வெளி உலகத்துக்கே வருது. அப்படி ஏலியன்ஸோட தொடர்புகள் இருக்கா, அவங்க இங்க வந்துட்டு போகிறாங்களா, அவங்க இந்த பறக்கும் தட்டுகளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் எல்லாம் அங்க போயிட்டு இருக்கு. அதிநவீனமான தொழில்நுட்ப வளர்ச்சியெல்லாம் அந்த பகுதியில வந்து ஆராய்ச்சிகள் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனாலதான் உலகத்துக்கு அதை மறைக்கணும் அப்படிங்கிறக்காக இப்படி செயல்படுறாங்க அப்படின்னும் சொல்றாங்க. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லா பாவங்களுக்கும் பரிகாரம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு பதில் வந்துச்சுன்னு வச்சுங்க, மனிதர்கள் பாவங்கள் மட்டும்தான் பண்ணுவான், பரிகாரம் தான் இருக்குல்ல பார்த்துக்குவான், அவன் தலையை எடுத்ததுக்கு என்ன பரிகாரம் செஞ்சுட்டா போகுது அப்படின்னு. பரிகாரம் அப்படின்னா ஆன்மீக அடிப்படையில் இருக்கு, நீதிமன்ற அடிப்படையிலையும் இருக்கு. சில வக்கீல்கள் குற்ற வழக்குகளில் ஆஜராகிறதுக்குன்னே சில பேர் கோட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி அந்த குற்ற வழக்கு எக்ஸ்பர்ட்னு அவங்களுக்கு பேர். அவங்ககிட்ட போச்சுன்னா நிச்சயமாக அந்த கேஸ் ஜெயிச்சு தான் வரும் அப்படின்னு. சில பேர் வக்கீல்கள் நம்பி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சில பேர் சாமியார்களை நம்பி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பழிபாவத்துக்கு அஞ்சுவது என்பது முக்கியமானது. அது இல்லைன்னு வச்சுங்களேன், அப்புறம் நாடு தலைக்கு தலை, கைக்கு கால், கண்ணுக்கு கால் அப்படின்னு அப்படியே மாறி மாறி போய்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். பரிகாரங்களை நம்புவது, ஏதாவது ஒரு உதவி கிடைக்காதா அப்படின்னு அடுத்தவர் உதவியவே நம்பி இருக்கிறது. அவர் உதவ மாட்டாரா, இவர் உதவ மாட்டாரா,
கடவுளையே சில பேர் வந்து பங்குதாரராக வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா பார்த்துங்களேன். அப்படியெல்லாம் வர்ற லாபத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துட்றோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்படி இருக்கக்கூடாது. வாத்து என்ன நிறம் அப்படின்னு ஒரு கேள்வி, அதுக்கு கூட உதவி கேட்குறான். குழு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். வாத்து பார்த்தது இல்லையா? வாத்து என்ன நிறம்னு தெரியாதா? இருந்தாலும் கேள்வி முடியறதுக்குள்ளேயே குழு ஏதாவது கொடுப்பீங்களா மிஸ் அப்படிங்கிறான். குழு வந்து எல்லா வண்ணங்களும் சேர்ந்த நிறம் அது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப அறிவுபூர்வமாக தான் சொல்கிறாங்க. அது அப்படி இருக்கு. அதனால் ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு தான் தப்பு பண்ணிட்டு நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு சாமியார்கிட்ட ஒருத்தன் ஓடியாந்தான், துறவி. அவர்கிட்ட ஓடியாந்து, சாமி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு அந்த பழியை வந்து இன்னொருத்த மேலே அபாண்டமாக சுமத்திட்டேன். இப்படி அடுத்தவங்க மேலே பழியை சுமத்திட்டு தப்பிச்சு போகிறது தான் நமக்கு வேலையாகவே இருக்கு. இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அடுத்தவர்கள் மீது சுமத்திய பழி திரும்ப பெற்றுக்கொள்வதற்கோ அல்லது அதன் மூலமாக எனக்கு குற்றம் பாவம் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு. இருக்கு, அதுக்கு ஒரு வழி இருக்கு, அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. நீ செஞ்ச தப்பை அடுத்தவங்க மேலே சுமத்திட்ட, அவ்வளோதானே. அது பழி சுமத்துறது. இதெல்லாம் இல்லாமல் போகிறதுக்கு என்ன வழின்னு கேட்டிருக்க. வா, என்ன செய்ய, யார் மேலே பழி சுமத்துனியோ அவங்க வீட்டை வந்து அடையாளம் பார்த்துட்டு வந்துரு. பகல்லையே போய் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வீடு தான் அப்படின்னா. சரி, இன்னைக்கு இரவு வா, நான் சொல்கிறபடி வா. ஒரு பெரிய சாக்கு நிறைய இலவம் பஞ்சு, அதை நிறைய திணிச்சு நல்ல கெட்டியாக திணிச்சு கொண்டு வா. இலவம் பஞ்சை திணிச்ச சாக்கு மூட்டையை கொண்டு வந்து என்னைய பாரு இரவு 12 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டார். சரி, ஏதோ பரிகாரம் பண்ண போகிறார் போல் இருக்கு. இலவம் பஞ்சை வச்சு சில பேர் பரிகாரம் பண்ணுறோம்னு 1,00,000 2,00,000 3,00,000னு வாங்கி அப்படிலாம் பண்ணுவாங்க. ஒரு பரவாயில்லையே சாமியார், பஞ்சு தானே கொண்டு வர சொல்லியிருக்காருன்னு இவனும் கொண்டு போனான். நைட்டு 12 மணிக்கு கொண்டு வந்துட்டியா? சாயந்தரமாக போய் அந்த வீட்டை பார்த்துட்டு வந்துட்டியா? யார் மேலே பழி சுமத்துனியோ அவன் வீட்டை. ஆமாம். நீ என்ன பண்ணு, இந்த பஞ்சு பொதி மூட்டையை தூக்கிட்டு போய் அவன் வீட்டு முன்னாடி அவுத்து நல்லா பரப்பி விட்டுட்டு வந்துரு வீட்டு வாசல்ல. போதுமா? அவ்வளோதான் பரிகாரம், போ அப்படின்னார். இவன் போனான், பஞ்சு பொதி மூட்டையை பூரா அவுத்து பூராத்தையும் பரப்பி விட்டான். இலவம் பஞ்சை பரப்பிட்டு திருப்பி சாமியார்கிட்ட வந்தான். வரும்போது விடிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்போ என்ன மணி ஆகுது? அதிகாலை 4 மணி. ரைட்டு, இன்னும் ஒரு 2 மணி நேரம் பொறு. 6 மணி ஆனவுடனே திருப்பி அதே வீட்டுக்கு போ. இப்போ நீ விரிச்சு விட்டு வந்தியில்ல இலவம் பஞ்சு, அது பூரா இருந்துச்சுன்னா அதை திருப்பி அதே சாக்கு பையில் அள்ளிட்டு வா, சாக்கை கொண்டு போ அப்படின்னார். 6 மணிக்கு போகிறான், ஒரு பொட்டு பஞ்சு காணாங்க. பூரா எப்படி இருக்கும்? தரையில் விரித்த பஞ்சு காற்றுல பறந்து போயிடுச்சு, எதையும் எடுக்க முடியல. திருப்பி வந்து ஒரு பஞ்சு கூட இல்லைங்க அப்படின்னா. அப்படி தாப்பா நீ சுமத்துற பழியை சுமத்துறது ஈஸி, திருப்பி நீ வாபஸ் வாங்க முடியாது. நான் சொல்லலைங்க, தப்புங்க அப்படின்னு. பழி தான், அவ்வளவுதான். அதை இந்த திருப்பி மீட்டு எடுக்க முடியாது. நம்ம சொல்கிற சொல்லும் அப்படி தான் போய் சேர்ந்துச்சுன்னா. அதனால தான் நாவினால் சுட்ட வடு இருக்க, அதுக்கு அதை அழிக்கவே முடியாது. அது என்ன பண்ணாலும் அதை வந்து அழியாது. அதனால் அடுத்தவர்கள் மீது பழி சுமத்துவதை இன்றோடு விட்டுவிடுன்னு பஞ்சுப்பொதி கதையை வைத்து அந்த துறவி விளக்குனார். நம்ம பழி சுமத்துறது, நம்ம பழியை நம்ம ஏற்றுக்கிற தொடங்கினாவே அடுத்தவர் மீது பழி சுமத்துவது குறைஞ்சு போகும். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.